நீங்க இந்த வீட்டை வெளியே இருக்க காரணம் என்னன்னு கேட்கிறேன். அதுவும் உன்னை பார்க்க முடிட்டாக வந்திருக்கம்மா. ஆமா நல்லா இருக்கேனா? நான் சேமமா இருக்கேம்மா. அண்ணியா எப்படி இருக்காங்க? இந்த குறையும் இல்ல. அண்ணா அண்ணியா உங்களை நல்லா பாத்துக்கிறாங்கண்ணா. பாக்காதது ஓட முடியுது அண்ணா. இல்ல இதுக்கு முன்னாடி அவனை பார்த்ததுக்கு இப்போ ஒரு 20-25 கிலோ கொஞ்சம் போயிடுங்க. உண்மைதாம்மா. 4 அடிப்பட்டி அக்கமா விட்டீங்க. உண்மையா அண்ணா? இருந்தாலும் குருகுல மன்னவர்கள் சேமமா அதாவது நம்முடைய அத்தை இருக்காங்களே, அத்தை வயிற்றில் பிறந்த குன்னமாதேவத்தில் பிறந்த மூவரும் மாத்ராதேவத்தில் பிறந்த இருவரும் ஒரு தாய் வயிற்றில் பிறந்தார் எப்படி இருப்பாங்களோ அப்படி இருக்கக்கூடிய பஞ்ச பாண்டவர்கள் நல்லா இருக்காங்களா? அந்த புள்ளி என்னோட தேவி பெற்றே தேவி பெற்றே குருகுல மன்னரை சேமமே சேம லாபமே இருத்தாய் வைத்த பிறந்து இருந்தாலும் ஒரே தாய் பிள்ளைகள் போல் சேமத்தோடு உபராயத்தில் தங்கியிருக்காங்க. அவருக்கு எந்த குறையும் இருந்தாலும் சொல்லுமா அவர் எப்படி யாருமா அண்டு பாண்டவர் நடுப்பிரண்டு பாண்டவர் நடுப்பிரண்டு பத்திவராஜனங்கே சேமம்மா சேம லாபம்மா அவர் எப்படின்னா இருக்காரு? யாருமா? எவ்வளவு நாளாச்சுன்னா பார்த்தவரு என்ன காலேஜ் இருந்தாங்க பஞ்ச பாண்டவரு. நீ யார கேக்குற? யார கேப்பனா? ஊர்ல வரல போலாம் கேப்பனானே. என் கணவருனா. ஓ உங்க கணவரு. தங்க பஞ்சாவ நடிப்பீரண்டே பஞ்சாவ நடிப்பீரண்டே நான் என் கணவர் எப்படிங்கிறான்னு கேட்டேன். என்ன சொன்னீங்க? கரும்பு காஞ்சி போய்க்குது. யாரு போயிட்டு கூட
சொந்தக்காரன் கணவன் அர்ஜுனன் எந்த ஒரு பஞ்சபாண்டவருக்கு குறை கிடையாது, உன்னுடைய கணவன் அர்ஜுனனுக்கு குறை கிடையாது. அப்படி இருந்தாலும் உன்னுடைய ஆசை மகன், அன்பு மகன், என் பிள்ளைக்கு நான் இருக்கும்போது என்னடா குறை நல்லா இருக்கா அண்ணா? வேட்டையிட போயிருக்காங்க, கூப்பிடுறேன். அழுது பாத்தீங்க அரவா போல எவ்வளவு அழகா போய் சொல்லியா? நீ அழுது பாருமா? நீ சொல்லிங்க ஏன் மீனுக்கு தின்னாரா? மீன் 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 மீனுக்கா பேச மிஸ்டேக்குதான். அதாமா சொன்னானே ஏன் மீன்? ஓ அரவப்பால மாமா வந்திருக்காரா? மாமா போடுறா வந்துறாரா? போடுறா நான் கேட்டியா? மாமா மாமா போடுறா வந்துறாரா? எத்தனை குட்டி இருக்கு என்ன மாமா கேட்டடா? போடா போற விட்டுறேன். போடு குத்துற ஜாமகடா. அம்மா தங்க இருந்தாலும் அண்ணா அண்ணா பஞ்சாயுத மஞ்சள் குழலை நாடி வந்த விதந்தான் என்ன என்றைக்கும் இல்லாமல் இந்த தினத்திலே என்னை தேடி வந்திருக்கீங்கன்னா ஏதாவது காரணம் இருக்கு. என்ன விஷயம்? நான் உன்னை காணப்பட்டால் வந்த போது அண்ணா வந்திருந்தால் பெரிய மூட்டை கொஞ்சம் அப்படியே போக சொல்லியிருந்த பாரு. அந்த மூட்டை இப்ப நான் அவுக்க போறேன். தங்கா எப்படி இருந்தா ஒரு சின்ன கதை உனக்கு சொல்லிடுறேம்மா. ஆமாம்மா சொல்லுண்ணா. எப்படின்னா உன்னை காணப்பட்டாக வந்து கொண்டிருந்தேன். ஒரு வழியிலே ஒரு ஏழை பிராமணன் அண்ணவனுக்கு ஒரே ஒரு மகன். ஒரு வாட்டி தான் சொல்லுமா? கேட்க கூடாது, கவனத்தோடு கேட்பேன். ஏழை பிராமணன் அண்ணனுக்கு ஒரே ஒரு மகன். அந்த மகனுக்கு தீராத நோய் வந்து இறந்து போயிருக்கான். ஐயோ பாவம். ஏன் பிள்ளைமா? ஒரே ஒரு பிள்ளை தீராத நோய் வந்து இறந்து போயிருக்கான். அந்த பிள்ளையை வைத்துக் கொண்டு ஒருவரெல்லாம் இது கொண்டிருந்தார்கள். நானும் ஒரு புறமா நின்று ஐந்து கொண்டிருந்தேன். அந்த பிள்ளைக்கு தாயாகப்பட்டவர் வந்து அல்லவா என் மகன் இருந்து விட்டான் என்று நாங்கள் எழுதி கொண்டிருக்கின்றோம், நீங்கள் என கைது கொண்டிருக்கின்ற கேட்கிறாங்க. அந்த அம்மா வந்து உங்களை கேட்கிறாங்க. நாங்களோ அதாவது புத்திரஸ்தானம். ஆமா ஒரே மகன் சோகம்
ஒரே மகன் செத்து இறந்து போயிருக்கா. மகன் இறந்து விட்டானே, எனக்கு ஒரே ஒரு பிள்ளையாச்சு. அந்த குழந்தை இறந்து விட்டான் என்ற சோகத்தில் நாங்கள் அழுகிறோம். நீங்க இதற்காக அப்ப என்ன தெரியுமா? அம்மா, உன் மகன் இறந்து போன என்று நீ எழுதி கொண்டிருக்கின்றாய். ஒரு நாளைக்கு நீங்கள் எல்லாம் இறந்து போக போகிறேன் என்று நானே இருந்தேன். அந்தவா அப்படி இருந்தாலும் இருந்த மகன் ஒரே ஒரு மகன் இறந்து விட்டான், இதற்கு வழி என்னன்னு கேட்டார். அப்ப என்ன சொல்ல தெரியுமா? அம்மா, இருந்த பிள்ளை ஒன்று போனால் என்ன, கணவன் மனைவி சுகபாவத்தோடு இருந்தா மறுபிள்ளை பெற்றுக்கலாம்னு சொன்னேன். கௌரவமா தப்போடு இல்லையா? என்ன அவங்க அந்த சோகத்தில் இருக்காங்க. ஆறுதலா 4 வார்த்தை சொன்ன தவறு இல்லையே. அது எல்லாருக்கும் பொருந்தும் இல்லமா? எல்லாருக்கும் பொருந்தும். எல்லாருக்கும் பொருந்தும். ஆண்டி முதல் அரசு வரைக்கும் எல்லாருக்கும் பொருந்தும். யாராவது வந்தார்களம்மா? யாரும் வரலையா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாரும் வரலனா, நீங்க தான் வந்திருக்கீங்க. அம்மா, எப்படி என்றால் உங்கள் தயாரியாக வெளியே நான் விட்டவன். அண்ணா நிறுத்துங்க. இந்த நேரத்தில் அவன் பேரு என்ன வச்சிருக்கீங்க? வந்திருக்கம்மா. யார் இங்கயா? நாங்களே வந்திருக்கோம். சபையாடியா? ஆமாம்மா. இந்த படுப்பாவி அண்ணா எங்க நாட்டுக்கு தெரியுமா? எப்படி என்றால் பஞ்சாப் ஆண்டனுக்கும் தயாரியாக துரியனுக்கும் 18 நாள் யுத்தமே சித்தவன் தச்சு வந்திருக்க கைதி தச்சு வந்த பெண்மை தேவிக்கு பூஜை செய்வதற்காக நல்லமா ஜெகனி இடத்துல ஆலோசனை கேட்டான். தாத்தாவை வித்மஜனத்தை ஆலோசனை கேட்டு நள்ளிரவு 12 மணி அளவிலே சகாதேவனத்தில் சென்று சாவிசத்தை அறிந்து சகாதேவன் என்ன சொல்லிக்க தெரியுமா? நாளை மறுதின வெள்ளிக்கிழமை என்று அந்த காளிகா தேவிக்கு பலி கொடுப்பதாக தெரிவிக்கின்றார். பலியாகப்பட்டது எப்படி இருக்கின்றதுமா? தாய்க்கு ஒரு பலியாக இருக்க வேண்டும், தாய்ப்பால் அருந்தாமல் இருக்க வேண்டும். 32 லட்சம் பிறந்தவனை கொண்டு வந்து காளிகா தேவிக்கு பலி கொடுத்தால் உனக்கே ஜெயம் என்று அது அறிந்து சொல்ல அது அறிந்து இந்த நாகலோகத்துக்கு வந்து உன் மகன் அரோப்பாளனை கண்டு நயமாக வாவார்த்தை யாரு? ஆமாம்மா, நயமாக வாவார்த்தை யாரு? நாளைய மறுதினம் வெள்ளிக்கிழமை இந்த பலி கழித்திருக்கம்மா. அண்ணா வடிவா